வெல்கம் டு சுபாஸ் Cuisine. நான் உங்கள் சுபத்ரா கிருஷ்ணராஜ். வாழைத்தண்டை வச்சு பொரியல், கூட்டு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லதுன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் வாழைத்தண்டை சாறாக எடுத்து குடிக்கும்போது அதனோட பலன்கள் ரொம்பவே அதிகம். ஏன்னா சமைக்கும்போது அதனுடைய சத்துக்களில் பாதியை இழந்துடுது. அப்படியே சாறாக குடிக்கும்போது முழு பலன்களும் முழுசாகவே கிடைக்கும். சிறுநீரக கோளாறுகளுக்கு பரவலாக பரிந்துரைக்கப்படுற ஒரு உணவு வாழைத்தண்டு தான். வாரத்தில் 2 நாள் இந்த சாறை எடுத்துக்கும்போது சிறுநீர் பாதையில் இருக்கிற தொற்றுக்கள் நீங்கி சிறுநீரக பாதை நல்லா சுத்தமாயிடும். சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதற்கு காரணம் கால்சியம் படிவங்கள் தான். இந்த வாழைத்தண்டு சாறை எடுத்துக்கும்போது அந்த பிரச்சனை சரி செய்யப்படுது. இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகமாகாமலும் தடுக்குது. சர்க்கரை நோயாளிகள் இதை வடிகட்டாமல் குடிக்கும்போது நார்ச்சத்தும் அபரிமிதமாகவே கிடைச்சிடும். அசிடிட்டி பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கும் வாழைத்தண்டு சாறு சிறந்த மருந்து. ஹை பிபின்னு சொல்லப்படுற உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அனீமியா இருக்கிறவங்களும் இதை தொடர்ந்து குடிங்க. எல்லோருக்கும் பிடிச்ச இன்னொரு விஷயம், இதை வாரத்தில் 2 நாள் எடுத்துகிட்டு வரும்போது உடல் எடை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த வாழைத்தண்டு மோர் செய்முறையை பார்த்துடலாம். முதல்ல வாழைத்தண்டில் இருக்கிற இந்த மேல் பகுதியெல்லாம் நீக்கிடணும். உள்ளே இருக்க இந்த தண்டை மட்டும் எடுத்துக்கணும். வாழைத்தண்டை கட் பண்ண டைம் ஆகுமேன்னு பயப்பட வேண்டாங்க. இப்போ நாம் ரொம்ப சுலபமாக அப்படியே கட் பண்ணி சேர்க்க போகிறோம். முதல்ல வாழைத்தண்டை 4 துண்டுகளாக வெட்டிக்கலாம். இப்போ இதையும் சிறு சிறு துண்டுகளாக முடிஞ்ச வரைக்கும் வெட்டிக்கணும். நாரெல்லாம் எடுக்க தேவையில்லை, அப்படியே அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி இது 3ஐயும் சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்க்கறதுனால மோர் ரொம்பவே சுவையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களும் விரும்பி குடிப்பாங்க. அடுத்து வெட்டின இந்த துண்டுகளையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். வீட்டில் மோர் இல்லை, தயிர் தான் இருக்குது அப்படின்றவங்க இந்த ஸ்டேஜ்லேயே இது கூட தயிரை சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போது இந்த சாறை வடிகட்டிடணும். நல்ல சக்கையை புழிஞ்சு எடுத்துடணும். நாரெல்லாம் அப்படியே நின்றுடும். இதனோட 1 டம்ளர் மோர், மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் கலந்து எடுத்துட்டா சுவையான வாழைத்தண்டு மோர் ரெடி ஆயிடுச்சுங்க. இது குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். மோர் சேர்க்கறதுனால வாழைத்தண்டோட பச்சை வாசனை சுத்தமாக இருக்காது. இதை தினமும் எடுத்துக்க வேண்டாம், வாரத்தில் 2 நாள் மட்டும் குடித்தா போதும். இனிமே இந்த வாழைத்தண்டை மிஸ் பண்ணாமல் வாரத்தில் 1 நாள் வாங்கிடுங்க. வாழ்க வளமுடன்.